டியூஸ்டே மார்னிங் காலையில் மார்னிங் ரொட்டீனாக ஆரம்பிச்சாச்சுங்க. குட்டி பேபியை தூங்க வச்சுட்டு அத்தை கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் காய போட்டுடலான்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால காய போடுறதுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குங்க. ஸோ மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்துட்டு நல்லா காத்தடிச்சிதுங்க. இப்போ 1 வீக் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. விடாமல் மழை பெஞ்சிட்டு இருக்குது. உங்கள் ஊர் சைடாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரெய்னி சீசனெல்லாம் உங்கள் பேபிஸ் தூங்கிக்கிறாங்களா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே குட்டி பார்த்துட்டிங்கன்னா தூங்குறதே இல்லைங்க. நல்லா வேடிக்கை பார்த்து பழகிட்டார் இப்போ கொஞ்சம். ஸோ வேடிக்கை பார்த்துட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறது, தூங்குற வேலையே கிடையாது. ஸோ நாங்களும் அப்படியே கட்டில் படுக்க வச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே பார்த்துட்ருப்பேங்க. நானும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே காய போட்டுட்டு முன்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியில் எடுத்துகிட்டு வந்து படுக்க வைக்கலான்னு பார்த்தா நல்லா காற்றடிச்சிட்டு இருக்குது. ஸோ வெளியிலையும் எடுத்துகிட்டு வந்து படுக்க வைக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் வைக்க முடியுங்க. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 1 வீக்கு என்னோடய ரொட்டீன் இப்படியே தாங்க போகும். எல்லாம் அதாவது இடத்துல செட் பண்ணியதாக தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுமே எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் என்னோட மேக்ஸிஸ் ஃபீடிங் ட்ரெஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய டே கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருக்குது. ஏன்னா இங்கேயும் பார்த்துட்டு சேனல்லையும் பார்த்துட்டு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. அன்னைக்கு டேயில் இந்த மாதிரி தான் போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே ஃபுல் ஆர்டர்ஸும் வந்துடுச்சு. கொஞ்சம் அந்த டே மட்டும் ரஷ்ஷாக இருந்துச்சுங்க.